உடல் தேர்றதுக்கான மருத்துவம். உடல் தேர்றதுன்னா என்னன்னு கேட்கலாம். உடம்பு எவ்வளோ சாப்பிட்டாலும் தேறாத உடம்பு இருக்கு. பெண்களுக்கு அதிக இரத்தப்போக்கு இருக்கும். இல்ல வெட்டைன்னு சொல்ற வெள்ளைப்பாடு இருக்கும். அவங்க உடம்பு எவ்வளவுதான் சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் மருந்து சாப்பிட்டாலும் உடம்பு தேறாது. அதேபோல ஆண்களுக்கு அதிக சூடு, உடல் சூடு அதிகரிச்சிருக்கும். அதனால அந்த உடம்பு தேறாமையே இருக்கும். இதுக்கு உடம்பு கெட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. சிலர் லட்ச கெட்டுருச்சுன்னுவாங்க. லட்ச கெட்டு போச்சுன்னா உடல் கெட்டு போச்சு. அந்த லட்ச கெட்ட கீரைன்றதுக்கு தான் இது லட்ச வட்டக்கீரை இது. இது லட்ச வட்டக்கீரைன்னு இது எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இத குச்சிய ஒடிச்சு வச்சாலே போதும், அப்படியே தழுக்கும் இது. இந்த லட்ச வட்டக்கீரை இது. எவ்வளவு உடல் கெட்டு போயிருந்தாலும், அந்த லட்ச கெட்டு போச்சுன்னு சொல்றோம். லட்ச கெட்டு போச்சுன்னா நம்ம உடல் பாதிப்பாயிருச்சு. இந்த உடம்பு தேராது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற அந்த லட்ச கெட்டு போயிருந்தாலும் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் செயல் இழக்கிற லெவல்ல இருந்தாலோ, அந்த நிலையில இருந்தாலோ, அவங்க உடம்ப மறுபடியும் செயல்பட செய்யும். இதுக்கு கூட சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம மருந்தா பயன்படுத்தாம ஒரு சமையலுக்கு உணவா பயன்படுத்தணும். இது ஒரு சாதாரணமா இருக்கிற நேரத்துல குறைஞ்சது ஒரு 100 கிராம் கீரையை எடுத்து பொடி பொடியா நறுக்கி அதுல ஒரு 10 கிராம் அளவுக்கு பூண்டு, ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 மிளகும், ஒரு 5 கிராம் அளவுக்கு சீரகமும் போட்டு இத வேக வச்சு அதை சிறுக சிறுக சாப்பிட்டு வந்தா அவங்க உடம்பு 48 நாள்ல பழைய நிலைக்கு வரும். அவங்க உடம்புல உள்ள அசுத்தங்கள் சரியாகும். உடல்ல ஜீர்ணிக்க முடியாம இருந்த உறுப்புகள் செயல்பட ஆரம்பிச்சு விடும். புதிய ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். உடம்புல கெட்டுப்போன உறுப்புன்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும். இந்த கீரையை சாப்பிட சாப்பிட ரத்த போக்கு கண்டிப்பா கட்டுப்படும். வாரம் ஒரு முறை சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். உடல் கெட்டவர்களுக்கு கண்டிப்பா தினமும் சாப்பிடணும். குறைஞ்சது 48 நாள் சாப்பிட்டா அவங்க உடல் கெட்டு போயிருந்தாலும் உடல் வாகு மறுபடியும் பழைய நிலைக்கு வரும். இந்த இலைய அசைவ முறையில சாப்பிட்றவங்களும் கண்டிப்பா இதை பயன்படுத்துவாங்க. இதோட சேர்த்து ரத்தத்தை சேர்த்து பொரிச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்குது. கருப்பைக்குள்ள இது அற்புதமாக வேலை செய்யும். கர்ப்பப்பை திறந்தே இருக்கும் சிலருக்கு. அதனால தான் எந்த நேரமும் அவங்களுக்கு ரத்தப்போக்கு ஏற்படும். அந்த கருப்பை திறப்பையும் கருப்பையை பாதுகாத்து கருப்பைக்கு முழு பலமும் சக்தியும் கொடுக்கும். கருப்பைக்கு மட்டுமல்ல, இந்த வெட்டை நோயில் அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த லட்ச வட்டக்கீரையை பயன்படுத்த பயன்படுத்த அவங்க உடல் மேனி அழகு பெறும். எந்த நேரம் பார்த்தாலும் முகம் சுரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கோபம் அதிகமா இருக்கும். கோபம் அதிகமா இருக்கும்போது அவங்க கிட்ட யார் பேசினாலும் கோபம் தான் வரும். அது குழந்தைங்க பேசினாலும் சரி, கணவர் பேசினாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசினாலும் சரி, எதை சொன்னாலும் கோபம் வரும். ஏன் கோபம் வருதுன்னா அவங்களுடைய முடியாமையால் தான் கோபம் வருது. அவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவிக்கிறாங்கன்னா அவங்க உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு தான் பொருள். அவங்க உடம்பை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அவங்க மெலிவா இருப்பாங்க. எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பா செய்ய மாட்டாங்க. அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இதை சூப்பா வைக்க வேண்டாம். சூப்பு எல்லாமே தண்ணி எல்லாமே இதோட சேர்ந்து இருக்கணும். இது வெந்ததுக்கு அப்புறம் இதை சாப்பிடணும். இப்படியே சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு அவ்வளவு அற்புதமான வேலைகளை செய்யும். ஏன்னு கேட்டோம்னா இதை சாரா குடிக்கிறத விட இது நேரடியா சாப்பிடணும். இந்த இலை ரொம்ப மெதுவா இருக்கும். பருப்பு கீரை மாதிரி இருக்காது. பருப்பு கீரையோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அதிக கடினமா இருக்காது. பருப்பு கீரை அளவுக்கு மென்மையாகவும் இருக்காது. நல்ல ஒரு ருசியாக இருக்கும். இதை சாப்பிடும்போது அவங்க உடல்ல இல்ல மூளையில் பலம் பெறும். மூளை பலம் பெறும்போது தான் கோபம் குறையும். கோபம் குறையாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இதை கொடுத்து பாருங்க, கோபம் குறைஞ்சிரும். ஏன்னா இது உடல்ல எல்லா பகுதியும் சரி செய்யும். மலச்சிக்கலை போக்கும். இது மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு எந்த ஒரு மலச்சிக்கலும் இல்லாம ஆக்கும். உடல் பாதிப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக தினந்தோறும் சாப்பிடணும். 48 நாள் சாப்பிட்டா எவ்வளவு பாதிப்பான உடம்பும் பழைய நிலைக்கு அடையும். பழைய நிலைக்கு அடையும் போது அவங்களுக்கு உடல் புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த புத்துணர்ச்சியை கொடுக்க இந்த லட்ச வட்டக்கீரை ரொம்ப நல்லது. இதுக்கு அளவு முறை தேவையே கிடையாது. ஏன்னா எவ்வளவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். லட்ச கெட்டு போயிருந்தாலும் அந்த லட்சையை காப்பாற்றக்கூடிய இந்த லட்ச வட்டக்கீரையை பயன்படுத்துங்க. ஏன்னா இது பயன்படுத்த தான் உடல் தேருமே தவிர ஒரு நாளைக்கு சாப்பிட்டேன், 2 நாளைக்கு சாப்பிட்டேன், என் உடம்பு தேரலன்னு அந்த கதையை சொல்லக்கூடாது. ஏன்னா இது 48 நாள் சாப்பிட்டே ஆகணும். மருந்து 3 நாளைக்கு தானே சொன்னீங்க, அது வேற.
சாதாரணமாக ஒரு நாளில் வந்த ஒரு நோய்க்கு, இன்னைக்கு வந்த காய்ச்சலுக்கு, இன்னைக்கு வந்த தலைவலிக்கு 3 நாள் சாப்பிட்டா போதும். இது அதிக நாள் பாதிப்பு உள்ளவங்க. ஏன்னா இந்த ரத்தப்போக்கு உள்ளவங்கலாம் குறைஞ்சது 2 வருஷம் 5 வருஷம் ரத்தப்போக்கு போயிருக்கும். அதனால தான் உடம்பே கெட்டு போயிருக்கும். இந்த வெட்டை நோயில் அவதிப்பட்டவங்களும் குறைஞ்சது 4, 5 வருஷம் அவதிப்பட்டிருப்பாங்க. ஆண்களுக்கு உடல் சூடுனால அவங்க ராத்திரில அவங்க உடல் சூடு தாங்க முடியாம இருக்கும். அவங்களால சிறுநீர் கழிக்க முடியாது. அதனால அவங்க உடம்பு முழுவதும் கெட்டு போயிருக்கும். உடல்ல சத்தே பிடிச்சிருக்காது. டிபி நோயா இருக்குமான்னு பார்த்தா டிபியும் இருக்காது. டிபின்னா காச நோய். இந்த காச நோயும் இல்லை, ஆனா உடம்பு மட்டும் தேரலையேன்னுவாங்க. ஏன்னா உள்ள ஊறுற அந்த சதையில உள்ள நல்ல சுரப்பிகள் சுரக்காது. எலும்புல உள்ள சுரப்பிகள் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அந்த சுரப்பிகளை அதிகரிக்கும். இதை சாப்பிட்டா எப்படியாப்பட்டவங்களுக்கும் உடல் பலம் கூடுமே தவிர குறையாது. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.